தேரிழந்தூர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபிஉ மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரப்பனா லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக சுப்ஹானக ரப்பனா லா நஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக வ லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு ஹத்தா தர்லா. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومنجينا ومربينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها، ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلقوا بنا ومن مات في هذا البلد يا رب العالمين. اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران. اللهم تقبل وزد حسناتهم وتجاوز عن سيئاتهم يا رب العالمين. யா அல்லாஹ், வாழும் காலத்தில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. திடீர் விபத்துகள், ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பாயாக. கேன்சர், எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களிலே இருந்து பாதுகாத்து விடுவாயாக. மாரடைப்பு போன்ற திடீர் நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் கை கால் சுகத்தோடு நடமாட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. அடுத்தவர் மீது சுமையாக ஆகிவிடுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவரவரது தேவைகளை அவரவரே செய்து கொள்ளக்கூடிய வகையில் யா அல்லாஹ் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக, உதவியாக, அனுசரணையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், நல்ல உடல் ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுக்கு கிடைக்கிற ஆயுளை யா அல்லாஹ் உங்களுக்கு பிடித்த வழியிலே செலவு செய்யக்கூடியவர்களாக எங்களை இது ஆக்குவாயாக. ரப்பே, மீதமுள்ள காலத்தை உன்னுடைய பாதையிலே நாங்கள் சிறந்த முறையில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே, எங்களுடைய வாழ்நாள் எல்லா நேரத்திலேயும் நாங்கள் உனக்கு மாறு செய்பவர்களாக இருந்திருக்கிறோம். ரப்பே, யா அல்லாஹ், எங்களுடைய மீதமுண்டான வாழ்க்கையை உனக்கு பிடித்த வழியிலே செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தாரப்பே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சம்பளங்களிலே பறக்கச் செய்வாயாக. தேவையில்லாத செலவுகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய காசு பணங்கள், உயர் ரக பொருட்கள் காணாமல் போவதை விட்டும், வீணாகி போவதை விட்டும், உடைந்து போவதை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் சம்பாதிக்கின்ற காசு பணங்களை ஹலாலான வழியிலேயே செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், வீணான செலவுகளுக்கு நாங்கள் செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே நீ பறக்கச் செய்வாயாக. எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள், வந்து செல்பவர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவர்களுக்கும் நீ பறக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், எல்லோருக்கும் உடல் நலத்தை நீ தந்து அருள் புரிவாயாக. எங்களிடத்தில் வேலை செய்பவர்கள் எங்களுக்கு நேர்மையானவர்களாகவும் நாங்கள் அவர்களுக்கு நேர்மையானவர்களாகவும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கடன் இல்லாத வாழ்க்கை தருவாயாக. பஞ்சம் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. வறுமை இல்லாத வாழ்க்கை தருவாயாக. பசி பட்டினி இல்லாத வாழ்க்கை தருவாயாக. பற்றாக்குறை இருக்கும் நிலையை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், போதவில்லை என்ற சூழ்நிலை வருவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. அடுத்தவர்களிடத்தில் கையேந்தக்கூடிய சூழ்நிலை வருவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், சுயமரியாதையான வாழ்க்கையை தருவாயாக. தன்னம்பிக்கையான வாழ்க்கையை தருவாயாக. துணிச்சலான வாழ்க்கையை தருவாயாக. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய பக்குவத்தை, தைரியத்தை, துணிச்சலை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், சோடை போவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக.
பொடுபோக்காக இருப்பதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பலகீனமாகி விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. கோழையாகி விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. கடனாளியாக ஆகுவதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் அதில் பொருத்தம் இருக்கிறதா என்று பார்த்து செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த மாதத்தை நாங்கள் முதல் 10 நிறைவு செய்திருக்கிறோம். யா அல்லாஹ், முதல் 10 நாங்கள் ரஹ்மத்தை பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் உன்னுடைய ரஹ்மத்தை பெற்றவர்கள் என்ற பட்டியலை வைத்திருக்கிறாயோ அதில் எங்களையும் நீ சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், 2வது 10 மகுஃபிரத்தை பெற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், மகுஃபிரத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. மகுஃபிரத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களுக்கு எல்லாம் நீ பாவ மன்னிப்பு வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்களை பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொண்டவர்களாக இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைக்கவில்லை ரப்பே. பாவிகள் என்பதை ஒத்துக்கொண்டு இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை பிடித்து விடாது ரப்பே. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நேர் வழியை விட்டும் தவறு செய்து விடாது ரப்பே. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை வழிகேட்டில் உள்ளவர்களாக ஆக்கிவிடாத ரப்பே. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை குழப்பவாதிகளாக ஆக்கிவிடாது ரப்பே. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களையோ எங்களுடைய குடும்பத்தாரையோ எங்களுடைய பிள்ளைகளையோ தண்டித்து விடாது ரப்பே. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக யாருக்கும் எந்த விதமான சேதத்தையும் தந்து எங்களை நோய்வினைப்படுத்தி விடாது ரப்பே. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை பழிவாங்கி விடாது ரப்பே. எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நீ மன்னிக்காவிட்டால் வேறு யாரிடத்திலும் சென்று மன்னிப்பு கேட்க முடியாது ரப்பே. யாராலும் மன்னிப்பு வழங்க முடியாது ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ ஏற்று யா அல்லாஹ், பாவ மன்னிப்பை ஏற்று எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குவாயாக. யா அல்லாஹ், இனி வரும் காலங்களிலே பாவத்தை விட்டு தவிர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு நீ தருவாயாக. பொறுப்பானவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் கடமைகளில் சரியானவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ரமலானுடைய பிற்பகுதியிலே நாங்கள் நரக நெருப்பை விட்டும் விடுதலை பெற்றவர்களிலே எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொண்டவர்களிலே சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய உடல்நலத்தை பரிபூர்ணமாக கொடுப்பாயாக. வழமையாக ஏத்திகாஃப் இருப்பவர்களோடு புதுசாக ஏத்திகாஃப் இருக்க நிய்யத் செய்பவர்களுக்கும் நீ வாய்ப்புகளை வழங்குவாயாக. யா அல்லாஹ், இறுதி 10 லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இறுதி 10 லைலத்துல் கத்ர் பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அந்த இரவிலே முழுக்க அமல் செய்து உன்னை நெருங்கி வரக்கூடியவர்களில் எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே தராவீஹ் தொழுது கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. தான தர்மங்கள் ஜக்காத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஜக்காத் தான தர்மங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நோன்பு வைத்து கொண்டிருக்கிறோம். குறைகள் இருந்தாலும் இந்த நோன்புகளை நீ குறைகள் அற்று ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், மேற்கொண்டு மீதமுள்ள நாட்களிலேயும் நாங்கள் எல்லா நோன்புகளையும் நோக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தராவீஹ் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. துஹா தொழுகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இன்னும் என்னென்ன அமல்களையெல்லாம் நியமமாக நாங்கள் செய்து வருகிறோமோ எல்லாவற்றையும் ரமலான் முடிந்தும் நாங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த தேவை உள்ளவர்களுக்கு தான தர்மங்கள் முறையாக சென்றடையக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மாத இறுதியிலே நாங்கள் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மாத இறுதி அடைவதற்கு முன்னால் யாரிடத்திலெல்லாம் நாங்கள் பேசாமல் இருக்கிறோமோ அவர்களிடத்திலெல்லாம் பேசக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் எங்கள் மீது கோபமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கோபத்தை எல்லாம் போக்கி அவர்களோடு பழைய உறவை எங்களுக்கு மீட்டு தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களை எங்களுக்கு மன மகிழ்ச்சியானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்களுக்கு மத்தியிலே அன்பை அரவணைப்பை அனுசரணையை தந்தருள் புரிவாயாக. ரப்பே கருணையாளனே, யா அல்லாஹ், குடும்பம் இல்லாதவனே, யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள தம்பதியர்களுக்கு மத்தியில் சிறந்த இணைப்பை நீ தந்தருள் புரிவாயாக. மனைவிமார்கள் கணவன்மார்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விட்டு தரக்கூடியவர்களாக, பெருந்தன்மை உள்ளவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்க கல்வியும் மார்க்க கல்வியும்
பட்ட படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பை சூழ்நிலையை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், நல்ல படிப்பாளிகளாக அவர்களை ஆக்குவாயாக, நல்ல ஒழுக்கசாலிகளாக அவர்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தேவையான படிப்பை, பிடித்த படிப்பை, ஹலாலான படிப்பை படித்து அவர்கள் உயர்ந்த பொறுப்புகளிலே அதிகாரத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர் தேவையான அளவிற்கு கல்வி கற்றதற்கு பின் வாழ்க்கையிலே அவர்கள் முறையாக அவர்களுடைய படிப்பை வேலையாக மாற்றியதற்கு பின் யா அல்லாஹ், அவர்களுடைய எல்லா சூழ்நிலையும் அவர்களுக்கு சாதகமாக்கி தந்தருள் புரிவாயாக. திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக குமர்கள் தேங்குவதை விட்டும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்கள் குடும்பத்தில் உள்ள குமர்களுக்கு சரியான வயதில் சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நிக்கா முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பரிசளிப்பாயாக. அவர்கள் விரும்புகிற குழந்தையை வழங்குவாயாக. உடல் ஆரோக்கியமும் புத்தி சுவாதீனமும் நிறைந்த குழந்தையை நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ், எல்லா வகையான நியாமத்துகளும் பெற்ற குழந்தையை நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் குழந்தை பெற்றெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறோமோ உன்னுடைய பொருத்தத்தின் பிரகாரம் எங்களுடைய குழந்தைகளை வளர்த்தக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோரை கண்ணியமாக பார்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அவர்களுடைய மனம் கோணாமல் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய தேவை புரிந்து அடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எந்த விதமான சூழ்நிலையிலையும் எங்களின் காரணமாக அவர்கள் அழுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. அவர்களுடைய மனம் புண்படுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், இணக்கமான சூழ்நிலையை நீ தந்தல் புரிவாயாக. அவர்களுக்கு பிரியத்தோடு நாங்கள் பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் செழிப்பான வாழ்க்கையை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கு என்ன, கடமை என்ன என்பதை உணர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மஸ்ஜிதுகளுடைய முத்தவல்லிமார்கள், உமராக்கள், சமுதாயத்தில் உள்ள தனவந்தர்களுடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்தில் எவ்வளவோ தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய தனவந்தர்களுடைய பொருள்களிலே மேலும் அபிவிருத்தியை செய்வாயாக. யா அல்லாஹ், முறையாக அவர்கள் ஜக்காத்துகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தான தர்மங்களை நிறைவேற்றக்கூடிய வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் செய்யக்கூடிய உதவிகள் சரியானவர்களுக்கு சென்றடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னென்ன நன்மையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா வகையான நன்மைக்கும் பரிபூர்ணமான கூலியை நீ தந்தருள் புரிவாயாக. எங்கள் மஹல்லாவிலே உள்ள மஸ்ஜிதுகள், ஹாங்காக்கள், மதரசாக்கள், நிஸ்வான்கள், யா அல்லாஹ், இன்னும் என்னவெல்லாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் நீ பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், அதை நிர்வகிக்கக்கூடிய உமராக்களுக்கும் நீ நல்ல ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயுளையும் வசதி வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் நீ பரிபூர்ணமாக நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பரீட்சைகளிலே மாணவர்கள் சிறந்த மனன சக்தியோடும் புரிதலோடும் பரீட்சைகள் எழுதி பாஸாகக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. எந்த விதமான பதட்டமும் இன்றி அவர்கள் பரீட்சைகள் எழுதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகள் நல்ல முறையில் படித்து அவர்களுடைய விடுமுறை காலத்தை மகிழ்ச்சியானதாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே சிறந்த முடிவை நீ தருவாயாக. யா அல்லாஹ், நீ மிக துன்பத்திலே ஆழ்ந்திருக்கிறோம் ரப்பே. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த பிரச்சனைகள் அடிக்கடி நடக்கின்றன ரப்பே. யா அல்லாஹ், எல்லா பள்ளிவாசல்களையும் கொண்டாடுவதற்கு முடிவெடுத்து விட்டார்கள் ரப்பே. யா அல்லாஹ், உன்னுடைய வணக்க ஸ்தலங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அதிலே நாங்கள் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எல்லா மசூதிகளையும் நீ காப்பாற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சியாளர்களை நீ அதிகாரத்திலே கொண்டு வருவாயாக. யா அல்லாஹ், நீ நினைத்தால் ஆட்சியை கொடுப்பாய், நீ நினைத்தால் ஆட்சியை பிடுங்கி எடுப்பாய். யா அல்லாஹ், உன்னுடைய கையிலே முழு அதிகாரம் இருக்கிறது ரப்பே. யா அல்லாஹ், எங்களை சோதிப்பதற்காக கடுமையான ஆட்சியாளர்களை தந்து விடாது ரப்பே. யா அல்லாஹ், எங்கள் மீது உள்ள கோபத்தின் காரணமாக அநியாயக்கார ஆட்சியாளர்களை எங்களுக்கு தந்து விடாது ரப்பே. யா அல்லாஹ், எல்லா மக்களையும் குறிப்பாக சிறுபான்மையின மக்களை அரவணைத்து செல்லுகிற அவர்களுடைய உரிமைகளை தந்து செல்கிற ஆட்சியாளர்களை நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், விவசாயிகளை மதிக்கிற ஆட்சியாளர்களை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நாட்டில் உள்ள அத்தியாவசிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆட்சியாளர்களை நீ கொடுப்பாயாக.
யா அல்லாஹ் மக்கள் சுபிட்சமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. மக்கள் அனைவரும் சொந்த பந்தங்களாக அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை சூழ்நிலையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நாடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான எல்லா மாற்றங்களையும் நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் கஸாவில் நடக்கக்கூடிய காட்சிகள் மனதை உலுக்குகின்றன ரப்பே. யா அல்லாஹ் ஒருவேளை சோறு இல்லாமல் மண்ணை அள்ளி தின்னக்கூடிய மோசமான நிலையில் இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் எங்களையோ நீ வசதி வாய்ப்போடு யா அல்லாஹ் பல வகை உணவுகளை சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய் ரப்பே. யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நீ சரி செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் பசி பட்டினி வறுமையை அந்த மக்கள் செய்ய அனுபவிக்காமல் யா அல்லாஹ் நல்ல முறையிலே சாப்பிட்டு நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த பிள்ளைகளுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு நீ வழங்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கெல்லாம் வறுமை தலைவிரித்தாடுகிறதோ அங்கெல்லாம் யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பை நீ அடக்குவாயாக. இஸ்லாமியர்கள் நல்ல முறையில் வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை தருவாயாக. அச்சமற்ற நிலையிலே நிம்மதியான நிலையிலே நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்திய சிறையில் வாடக்கூடிய விசாரணை கைதிகள் வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தண்டனை காலம் முடிந்ததற்கு பிறகும் இன்னமும் சிறையில் வதைவிடக்கூடியவர்கள் வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதற்காக இந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் நீ கருணையை ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் உனக்கு பிடித்த அடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ஹஜ் உம்ரா பல தடவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு முன்னால் நின்று சலாம் கூறி அந்த சலாமிற்கு அவர்கள் கூறுகிற பதிலை யா அல்லாஹ் செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கு தொழுது நபிமார்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய அத்தாட்சிகள் எங்கெல்லாம் உலகில் நிரம்பி இருக்கின்றனவோ அங்கெல்லாம் நாங்கள் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரோடும் சகோதரத்துவத்தோடு வாழக்கூடியவர்களாக முஸ்லிம்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களை பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக ஆக்குவாயாக. கடமை உணர்ச்சி உள்ளவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த தீனுக்காக எங்களை ஹிதுமத்துக்காக கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் அவனுடைய தீனுக்கான ஹிதுமத்தில் கோடி பேர் இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் இல்லாவிட்டால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை ரப்பே. யா அல்லாஹ் பல கோடி மக்கள் உன்னுடைய தீனுக்கு ஹிதுமத் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் எங்களை நீ இந்த மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுத்தது போல் எங்களை இந்த ஹிதுமத்திலே ஸ்திரமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் வேண்டாம் என்று நாங்கள் ஒதுங்கினாலும் இந்த தீனுக்காக எங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்காக பணி செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. நாங்கள் செய்கின்ற சிறு சிறு சேவைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் செய்கிற சேவைகளில் குறைபாடுகள் இருந்தால் பொறுத்து அருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த சேவை செய்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளை சூழ்நிலையை உடல் நலத்தை யா அல்லாஹ் நேர விசாரத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களோடு எங்கள் சிந்தனை கொண்டவர்கள் ஹிதுமத்து சிந்தனை கொண்டவர்கள் இணையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எவ்வளவோ விசாலமான எண்ணங்கள் இருக்கின்றன. அந்த எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்குண்டான பொருளாதாரத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நல்ல அமல்கள் நிறைவாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களை சார்ந்த குணம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. மார்க்க கல்வி தேட்டம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. மார்க்க சிந்தனை உள்ளவர்களாக ஆக்குவாயாக. சீர்திருத்த சிந்தனை உள்ளவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் வாழும் காலத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மனசஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அருள் புரிவாயாக. திடீர் விபத்துகள் ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பாயாக. கேன்சர் எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களிலே இருந்து பாதுகாத்து விடுவாயாக. மாரடைப்பு போன்ற திடீர் நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் கை கால் சுகத்தோடு நடமாட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. அடுத்தவர் மீது சுமையாக ஆகிவிடுவதை விட்டு எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவரவரது தேவைகளை அவரவரே செய்து கொள்ளக்கூடிய வகையில் யா அல்லாஹ் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக உதவியாக அனுசரணையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல உடல் ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளையும் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுக்கு கிடைக்கிற ஆயுளை யா அல்லாஹ் உங்களுக்கு பிடித்த வழியிலே செலவு செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. ரப்பே மீதமுள்ள காலத்தை உன்னுடைய பாதையிலே நாங்கள் சிறந்த முறையில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ரப்பே எங்களுடைய வாழ்நாள் எல்லா நேரத்திலேயும் நாங்கள் உனக்கு
மாறு செய்பவர்களாக இருந்திருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய மீதமுண்டான வாழ்க்கையை உனக்கு பிடித்த வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தாரப்பே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே பறக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சம்பளங்களிலே பறக்கச் செய்வாயாக. தேவையில்லாத செலவுகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஆஸ்பத்திரி செலவுகளிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய காசு பணங்கள் உயர் ரக பொருட்கள் காணாமல் போவதை விட்டும் வீணாகி போவதை விட்டும் உடைந்து போவதை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் சம்பாதிக்கின்ற காசு பணங்களை ஹலாலான வழியிலேயே செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் வீணான செலவுகளுக்கு நாங்கள் செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே நீ பறக்கச் செய்வாயாக. எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து செல்பவர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவர்களுக்கும் நீ பறக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் எல்லோருக்கும் உடல் நலத்தை நீ தந்து அருள் புரிவாயாக. எங்களிடத்தில் வேலை செய்பவர்கள் எங்களுக்கு நேர்மையானவர்களாகவும் நாங்கள் அவர்களுக்கு நேர்மையானவர்களாகவும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கை தருவாயாக. பஞ்சம் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. வறுமை இல்லாத வாழ்க்கை தருவாயாக. பசி பட்டினி இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. பற்றாக்குறை இருக்கும் நிலையை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் போதவில்லை என்ற சூழ்நிலை வருவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. அடுத்தவர்களிடத்தில் கையேந்தக்கூடிய சூழ்நிலை வருவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் சுயமரியாதையான வாழ்க்கையை தருவாயாக. தன்னம்பிக்கையான வாழ்க்கையை தருவாயாக. துணிச்சலான வாழ்க்கையை தருவாயாக. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய பக்குவத்தை தைரியத்தை துணிச்சலை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் சோடை போவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பொடுபோக்காக இருப்பதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பலகீனமாகி விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. கோழையாகி விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. கடனாளியாக ஆகுவதை விட்டும் பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் அதில் பொருத்தம் இருக்கிறதா என்று பார்த்து செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த மாதத்தை நாங்கள் முதல் 10 நிறைவு செய்திருக்கிறோம். யா அல்லாஹ் முதல் 10 நாங்கள் ரஹ்மத்தை பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் உன்னுடைய ரஹ்மத்தை பெற்றவர்கள் என்ற பட்டியலை வைத்திருக்கிறாயோ அதில் எங்களையும் நீ சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் 2வது 10 மகுஃபிரத்தை பெற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் மகுஃபிரத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. மகுஃபிரத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் நீ பாவ மன்னிப்பு வழங்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொண்டவர்களாக இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நாங்கள் மறைக்கவில்லை ரப்பே. பாவிகள் என்பதை ஒத்துக்கொண்டு இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை பிடித்து விடாது ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நேர் வழியை விட்டும் தவறு செய்து விடாது ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை வழிகேட்டில் உள்ளவர்களாக ஆக்கிவிடாத ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை குழப்பவாதிகளாக ஆக்கிவிடாத ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களையோ எங்களுடைய குடும்பத்தாரையோ எங்களுடைய பிள்ளைகளையோ தண்டித்து விடாத ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக யாருக்கும் எந்த விதமான சேதத்தையும் தந்து எங்களை நோய்வழிப்படுத்தி விடாத ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை பழிவாங்கி விடாத ரப்பே. எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நீ மன்னிக்காவிட்டால் வேறு யாரிடத்திலும் சென்று மன்னிப்பு கேட்க முடியாது ரப்பே. யாராலும் மன்னிப்பு வழங்க முடியாது ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ ஏற்று யா அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்று எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குவாயாக. யா அல்லாஹ் இனி வரும் காலங்களிலே பாவத்தை விட்டு தவிர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு நீ தருவாயாக. பொறுப்பானவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் கடமைகளில் சரியானவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரமலானுடைய பிற்பகுதியிலே நாங்கள் நரக நெருப்பை விட்டும் விடுதலை பெற்றவர்களிலே எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொண்டவர்களிலே சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய உடல் நலத்தை பரிபூர்ணமாக கொடுப்பாயாக. வழமையாக ஏத்திகாஃப் இருப்பவர்களோடு புதுசாக ஏத்திகாஃப் இருக்க நிய்யத் செய்பவர்களுக்கும் நீ வாய்ப்புகளை வழங்குவாயாக. யா அல்லாஹ் இறுதி 10 லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இறுதி 10 லைலத்துல் கத்ர் பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் அந்த இரவிலே முழுக்க அமல் செய்து உன்னை நெருங்கி வரக்கூடியவர்களில் எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே தராவீஹ் தொழுது கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. தான தர்மங்கள் ஜக்காத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஜக்காத் தான தர்மங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நோன்பு வைத்து கொண்டிருக்கிறோம். குறைகள் இருந்தாலும் இந்த நோன்புகளை நீ குறைகளற்று ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் மேற்கொண்டு மீதமுள்ள நாட்களிலேயும் நாங்கள் எல்லா நோன்புகளையும் நோக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தராவீஹ் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக.
தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, துஹா தொழுகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இன்னும் என்னென்ன அமல்களை எல்லாம் நியமமாக நாங்கள் செய்து வருகிறோமோ எல்லாவற்றையும் ரமலான் முடிந்தும் நாங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த தேவை உள்ளவர்களுக்கு தான தர்மங்கள் முறையாக சென்றடையக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மாத இறுதியிலே நாங்கள் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மாத இறுதி அடைவதற்கு முன்னால் யாரிடத்திலெல்லாம் நாங்கள் பேசாமல் இருக்கிறோமோ அவர்களிடத்திலெல்லாம் பேசக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் எங்கள் மீது கோபமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கோபத்தை எல்லாம் போக்கி அவர்களோடு பழைய உறவை எங்களுக்கு மீட்டு தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களை எங்களுக்கு மன மகிழ்ச்சியானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள உறுப்பினர்களுக்கு மத்தியிலே அன்பை, அரவணைப்பை, அனுசரணையை தந்தருள் புரிவாயாக. ரப்பே கருணையாளனே, யா அல்லாஹ், குடும்பம் இல்லாதவனே, யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே உள்ள தம்பதியர்களுக்கு மத்தியிலே சிறந்த இணைப்பை நீ தந்தருள் புரிவாயாக. கணவன்மார்கள் மனைவிமார்கள் கணவன்மார்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விட்டு தரக்கூடியவர்களாக, பெருந்தன்மை உள்ளவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலே உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்க கல்வியும் மார்க்க கல்வியும் பட்ட படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பை சூழ்நிலையை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், நல்ல படிப்பாளிகளாக அவர்களை ஆக்குவாயாக. நல்ல ஒழுக்கசாலிகளாக அவர்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தேவையான படிப்பை, பிடித்த படிப்பை, ஹலாலான படிப்பை படித்து அவர்கள் உயர்ந்த பொறுப்புகளிலே அதிகாரத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர் தேவையான அளவிற்கு கல்வி கற்றதற்கு பின் வாழ்க்கையிலே அவர்கள் முறையாக அவர்களுடைய படிப்பை வேலையாக மாற்றியதற்கு பின் யா அல்லாஹ், அவர்களுடைய எல்லா சூழ்நிலையும் அவர்களுக்கு சாதகமாக்கி தந்தருள் புரிவாயாக. திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ், குமர்கள் தேங்குவதை விட்டும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்கள் குடும்பத்தில் உள்ள குமர்களுக்கு சரியான வயதில் சரியான ஜோடியை கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் நிக்கா முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பரிசளிப்பாயாக. அவர்கள் விரும்புகிற குழந்தையை வழங்குவாயாக. உடல் ஆரோக்கியமும் புத்தி சுவாதீனமும் நிறைந்த குழந்தையை நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ், எல்லா வகையான நியாமத்துகளும் பெற்ற குழந்தையை நீ பரிசளிப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் குழந்தை பெற்றெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறோமோ உன்னுடைய பொருத்தத்தின் பிரகாரம் எங்களுடைய குழந்தைகளை வளர்த்தக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோரை கண்ணியமாக பார்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அவர்களுடைய மனம் கோணாமல் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய தேவை புரிந்து அடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எந்த விதமான சூழ்நிலையிலையும் எங்களின் காரணமாக அவர்கள் அழுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. அவர்களுடைய மனம் புண்படுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், இணக்கமான சூழ்நிலையை நீ தந்தல் புரிவாயாக. அவர்களுக்கு பிரியத்தோடு நாங்கள் பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் செழிப்பான வாழ்க்கையை நீ தந்த அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்கு என்ன, கடமை என்ன என்பதை உணர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மஸ்ஜிதுகளுடைய முத்தவல்லிமார்கள், உமராக்கள், சமுதாயத்தில் உள்ள தனவந்தர்களுடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தி செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்தில் எவ்வளவோ தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய தனவந்தர்களுடைய பொருள்களிலே மேலும் அபிவிருத்தியை செய்வாயாக. யா அல்லாஹ், முறையாக அவர்கள் ஜக்காத்துகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தான தர்மங்களை நிறைவேற்றக்கூடிய வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் செய்யக்கூடிய உதவிகள் சரியானவர்களுக்கு சென்றடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னென்ன நன்மையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா வகையான நன்மைக்கும் பரிபூர்ணமான கூலியை நீ தந்தருள் புரிவாயாக. எங்கள் மஹல்லாவிலே உள்ள மஸ்ஜிதுகள், ஹாங்காக்கள், மதரசாக்கள், நிஸ்வான்கள், யா அல்லாஹ், இன்னும் என்னவெல்லாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் நீ பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், அதை நிர்வகிக்கக்கூடிய உமராக்களுக்கும் நீ நல்ல ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயுளையும் வசதி வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் நீ பரிபூர்ணமாக நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பரீட்சைகளிலே மாணவர்கள் சிறந்த மனன சக்தியோடும் புரிதலோடும் பரீட்சைகள் எழுதி
பாஸாகக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. எந்த விதமான பதட்டமும் இன்றி அவர்கள் பரீட்சைகள் எழுதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகள் நல்ல முறையில் படித்து அவர்களுடைய விடுமுறை காலத்தை மகிழ்ச்சியானதாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே சிறந்த முடிவை நீ தருவாயாக. யா அல்லாஹ் நீ மிக துன்பத்திலே ஆழ்ந்திருக்கிறோம் ரப்பே. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த பிரச்சனைகள் அடிக்கடி நடக்கின்றன ரப்பே. யா அல்லாஹ் எல்லா பள்ளிவாசல்களையும் கொண்டாடுவதற்கு முடிவெடுத்து விட்டார்கள் ரப்பே. யா அல்லாஹ் உன்னுடைய வணக்க ஸ்தலங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அதிலே நாங்கள் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எல்லா மசூதிகளையும் நீ காப்பாற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சியாளர்களை நீ அதிகாரத்திலே கொண்டு வருவாயாக. யா அல்லாஹ் நீ நினைத்தால் ஆட்சியை கொடுப்பாய், நீ நினைத்தால் ஆட்சியை பிடுங்கி எடுப்பாய். யா அல்லாஹ் உன்னுடைய கையிலே முழு அதிகாரம் இருக்கிறது ரப்பே. யா அல்லாஹ் எங்களை சோதிப்பதற்காக கடுமையான ஆட்சியாளர்களை தந்து விடாது ரப்பே. யா அல்லாஹ் எங்கள் மீது உள்ள கோபத்தின் காரணமாக அநியாயக்கார ஆட்சியாளர்களை எங்களுக்கு தந்து விடாது ரப்பே. யா அல்லாஹ் எல்லா மக்களையும் குறிப்பாக சிறுபான்மையின மக்களை அரவணைத்து செல்லுகிற அவர்களுடைய உரிமைகளை தந்து செல்கிற ஆட்சியாளர்களை நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் விலைவாசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் விவசாயிகளை மதிக்கிற ஆட்சியாளர்களை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நாட்டில் உள்ள அத்தியாவசிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆட்சியாளர்களை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ் மக்கள் சுபிட்சமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக. மக்கள் அனைவரும் சொந்த பந்தங்களாக அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய பாக்கியத்தை சூழ்நிலையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த நாடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவையான எல்லா மாற்றங்களையும் நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் கஸாவில் நடக்கக்கூடிய காட்சிகள் மனதை உலுக்குகின்றன ரப்பே. யா அல்லாஹ் ஒருவேளை சோறு இல்லாமல் மண்ணை அள்ளி தின்னக்கூடிய மோசமான நிலையில் இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் எங்களையோ நீ வசதி வாய்ப்போடு யா அல்லாஹ் பல வகை உணவுகளை சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாய் ரப்பே. யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நீ சரி செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் பசி பட்டினி வறுமையை அந்த மக்கள் செய்ய அனுபவிக்காமல் யா அல்லாஹ் நல்ல முறையில் சாப்பிட்டு நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த பிள்ளைகளுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு நீ வழங்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கெல்லாம் வறுமை தலைவிரித்தாடுகிறதோ அங்கெல்லாம் யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பை நீ அடக்குவாயாக. இஸ்லாமியர்கள் நல்ல முறையில் வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை தருவாயாக. அச்சமற்ற நிலையிலே நிம்மதியான நிலையிலே நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்திய சிறையிலே வாடக்கூடிய விசாரணை கைதிகள் வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தண்டனை காலம் முடிந்ததற்கு பிறகும் இன்னமும் சிறையில் வதைவிடக்கூடியவர்கள் வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதற்காக இந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் நீ கருணையை ஏற்படுத்தி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் உனக்கு பிடித்த அடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ஹஜ் உம்ரா பல தடவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு முன்னால் நின்று சலாம் கூறி அந்த சலாமிற்கு அவர்கள் கூறுகிற பதிலை யா அல்லாஹ் செவியேற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கு தொழுது நபிமார்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய அத்தாட்சிகள் எங்கெல்லாம் உலகில் நிரம்பி இருக்கின்றனவோ அங்கெல்லாம் நாங்கள் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரோடும் சகோதரத்துவத்தோடு வாழக்கூடியவர்களாக முஸ்லிம்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களை பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக ஆக்குவாயாக. கடமை உணர்ச்சி உள்ளவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த தீனுக்காக எங்களை ஹிதுமத்துக்காக கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்கான ஹிதுமத்தில் கோடி பேர் இருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் நாங்கள் இல்லாவிட்டால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை ரப்பே. யா அல்லாஹ் பல கோடி மக்கள் உன்னுடைய தீனுக்கு ஹிதுமத் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள் ரப்பே. யா அல்லாஹ் எங்களை நீ இந்த மார்க்கத்திற்காக தேர்ந்தெடுத்தது போல் எங்களை இந்த ஹிதுமத்திலே ஸ்திரமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் வேண்டாம் வேண்டும் என்று நாங்கள் ஒதுங்கினாலும் இந்த தீனுக்காக எங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்காக பணி செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. நாங்கள் செய்கின்ற சிறு சிறு சேவைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் செய்கிற சேவைகளில் குறைபாடுகள் இருந்தால் பொறுத்து அருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த சேவை செய்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளை சூழ்நிலையை உடல் நலத்தை யா அல்லாஹ் நேர விசாரத்தை நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களோடு எங்கள் சிந்தனை கொண்டவர்கள் ஹிதுமத்து சிந்தனை கொண்டவர்கள் இணையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எவ்வளவோ விசாலமான எண்ணங்கள் இருக்கின்றன. அந்த எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்குண்டான பொருளாதாரத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நல்லவர்கள் நிறைவாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களை சார்ந்த குணமுள்ளவர்களாக ஆக்குவாயாக. மார்க்க கல்வி தேட்டம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. மார்க்க சிந்தனை உள்ளவர்களாக ஆக்குவாயாக.
சீர்திருத்த சிந்தனை உள்ளவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் கருணையாளனே, என்னென்ன கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் என்னென்ன கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ, கேட்பதற்கு கூச்சப்பட்டு மறைத்து வைத்திருக்கிறோமோ, யா அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்த ரப்பே, அவற்றை எல்லாம் பரிபூர்ணமாக நீ நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்று நீ அறிந்திருக்கிறாயோ அவற்றையும் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் கேட்டார்களோ அவற்றை அனைத்தையும் தருவாயாக. எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அவற்றை விட்டெல்லாம் பாதுகாத்தல் புரிவாயாக. நாங்கள் யாருக்கெல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் அவர்களது தேவைகளை நிறைவேற்றுவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ செய்ய சொன்னார்களோ, சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ, யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்கள் நலன் விரும்பிகளாக இருக்கிறார்களோ, யா அல்லாஹ் எங்களுடைய ஹிதமத்தில் உதவி செய்பவர்களாக இருக்கிறார்களோ, இந்த துஆவை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, ஆமீன் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவர்களுக்கும் அவர்களது தேவைகளை, அவர்களது குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றி அருள் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். ஸல்லி வ ஸல்லிம் அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.